யாழில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மாபெரும் போதை விருந்து. வடக்கையும் கிழக்கையும் சுடுகாடாக மாற்ற முயலும் பேரினவாதம். மீண்டும் மக்கள் போராட்டம் வெடிக்க வேண்டும் அழைப்பு விடுத்த சுமந்திரன். யாழ் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் அண்மையில் களியாட்டம் என்னும் பெயரில் இடம்பெற்ற போதை விருந்து கொண்டாட்டம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று இந்த நிகழ்வுக்கு சமூக வலைதளங்களினூடாக அழைப்பு விடுத்துள்ளது. ஆண்களுக்கு நுழைவு சீட்டு 1500 ரூபாய்க்கும் அவர்களுடன் வரும் பெண்களுக்கு 1000 ரூபாய் என விளம்பரம் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் குறித்த தினத்தில் பல இளையோர் நுழைவு சீட்டுகளை பெற்று பலர் கொண்டாட்டத்திற்கு சென்றுள்ளனர். முன்னதாக டிஜே இசையுடன் ஆரம்பித்த கொண்டாட்டம் பின்னர் மது விருந்துடன் முன்னெடுக்கப்பட அதனைத் தொடர்ந்து கஞ்சா, ஐஸ் போன்ற போதைப் பொருட்களையும் பாவித்துள்ளனர். ஆனால் உணவகத்தில் மதுபானம் மாத்திரமே வழங்கப்பட்டதாகவும் அங்கு வந்த பலரும் தம்பசம் உயிர்கொல்லி போதைப் பொருளை வைத்திருந்ததாக விருந்தில் கலந்து கொண்ட சிலர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான கலாச்சார சீரழிவு நிகழ்வு தொடர்பில் பலரும் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான விருந்து கொண்டாட்டத்தை தெற்கை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்து வருவதாகவும் இவ்வாறானவர்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தவறான பொருளாதார முகாமைத்துவத்திற்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்க வேண்டும் என்று கூறியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தற்போதுள்ள சட்ட கட்டுப்பாடுகளை மீறியும் மக்கள் ஒன்று திரள தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டங்கள் மூலம் தனிநபர்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்துவது மிகவும் அவசியமானது என அவர் வலியுறுத்தினார். இந்த அரசாங்கம் மக்களை மண்டியிட வைத்துள்ளதால் மக்கள் தங்கள் போராட்டத்தை முன்னெப்போதையும் விட அதிகமாக வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கு தற்போதைய காவல்துறை அதிபர் நியமிக்கப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க சட்டத்திற்குட்படாது இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து அரசியலமைப்பை மீறியுள்ளதாக இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பை ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளார். இது ஒரு சுட்டிக்காட்டத்தக்க குற்றம். அத்துடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய 3 சட்டங்கள் உள்ளன. இதில் 2 சட்டங்களை நிறைவேற்ற முடியும். எனினும் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்ற விவாதம் தேவைப்படுகின்றது. இதன்படி நீதிமன்ற அவமதிப்பு சட்டமூலத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய சில முக்கிய விடயங்கள் இருக்கின்றன. இதனால் குறித்த சட்டத்தை நிறைவேற்ற நாம் அனுமதிக்க மாட்டோம் என்றார். ஆசா போலவே வடக்கையும் கிழக்கையும் சுடுகாடாக வைத்துக் கொள்ள பேரினவாதம் விரும்புகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹைட்பாட் மைதானத்தில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நேற்று நடைபெற்ற பீஸ் நோ வார் எனும் தலைப்பில் நடந்த நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் இது குறித்து தெரிவிக்கையில், காசா சுடுகாடாக மாறுகின்றது, வடக்கையும் கிழக்கையும் சுடுகாடாக வைத்துக் கொள்ளவே பேரினவாதம் விரும்புகின்றது. தமிழினம் சுடுகாடாக ஆக்கப்படும் நேரத்தில் மௌனம் காத்தவர்கள் பலர். எம்மால் தமிழராக மக்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் அதன் வலியும் வேதனையும் எமக்கு தெரியும். 2009 அதற்கு முந்தைய காலத்திலும் குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். வைத்தியசாலைகள், மத வழிபாட்டிடங்கள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் முகாம்கள் என குண்டுமலை பொழிந்து அப்பாவி மக்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ஓர் இனம் அழிவதை சோறு கொடுத்து கொண்டாடும் மனோநிலையில் தமிழினம் என்றும் இருக்க மாட்டார்கள். எங்கு அநியாயம் நடக்கின்றதோ அங்கு எமது மக்களின் மற்றும் எனது குரல் ஒலிக்கும். கொல்லப்படுபவர்களுக்கு நீதி வேண்டுமென வலியுறுத்தும் இலங்கை வாழ் மக்கள் எமது நாட்டில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் போராட வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்தார்.
ஸ்ரேலை ஆதரிக்கும் மேற்குலகம் இலங்கையை கண்டிப்பதற்கு அருகதையற்றது என்றும் ஸ்ரேல் செய்து வரும் இன அழிப்பையே அன்று தாங்களும் வடகிழக்கில் செய்தோம் என்றும் மறைமுகமாக ஜனாதிபதி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவரது உரையில் மேலும் தெரிவிக்கையில், எமது ஜனாதிபதி அவர்கள் ஓரிரு நாட்களின் முன் மேற்குலக நாடுகளுக்கு அறைகூவல் ஒன்று விடுத்தார். ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை போன்றவற்றுக்கு மேற்குலக நாடுகள் வரும்போது பரிசுத்தமான கரங்களுடன் வர வேண்டும் என்று உரைத்தார். எமது ஜனாதிபதி அவர்களது புலமை திறமை தொடர்பாக எனக்கு மதிப்புண்டு. ஆனால் இந்த கருத்தினை வெளியிடும் போது அவர் மறைமுகமாக எமது நாட்டில் நடைபெற்ற இனப்படுகொலையினையும் இன சுத்திகரிப்பினையும் ஏற்றுக்கொள்கின்றார் என்று கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஹாசா யுத்தத்தில் இஸ்ரேல் நடத்தும் மனிதாபிமானமற்ற மனித உரிமை மீறும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு முரணான நடவடிக்கைகளுக்கு தமது ஆதரவினை நல்கும் மேற்குலகம் எமது நாட்டின் மீது மட்டும் மனித உரிமை தொடர்பான பிரச்சினைகளை கேள்விக்குட்படுத்தும் காரணம் என்ன என கோரியதன் மூலம் இன்று காசாவில் இஸ்ரேல் செய்து வரும் இன அழிப்பையே அன்று நாங்களும் வடக்கு கிழக்கில் செய்தோம். இன்று இஸ்ரேலை ஆதரிக்கும் நீங்கள் அன்று நாம் செய்த செயலை கண்டிப்பதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என குறிப்பிடுவதன் மூலம் இஸ்ரேலும் நாமும் ஒன்றையே செய்தோம் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். அரசாங்க வேலை திட்டங்களுக்காக நிலங்களை குத்தகை அடிப்படையில் வழங்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பை நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சங்ரிலா ஹோட்டலை நிர்மாணிப்பதற்கு காலி முகத்திடலில் நிலத்தை விற்பனை செய்ததன் பின்னர் எந்தவொரு நிலத்தையும் வெளிநாட்டவர்கள் விற்பனை செய்யாமல் இருப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இருந்தபோதிலும் அரசாங்க வேலை திட்டங்களுக்காக நிலங்களை குத்தகை அடிப்படையில் வழங்க முடியும். அத்துடன் முதலீடுகளை பெறுவது மிகவும் முக்கியம். நாட்டில் காணிகளை வைத்துக்கொண்டு அதனூடாக வருமானத்தை ஈட்டாவிட்டால் நாட்டின் பொருளாதார பொறிமுறையை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கையின் ஆழமற்ற கடற்பகுதிகளில் காணப்படும் விஷப்பாறை மீன்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகை பாறை மீன்கள் கடித்து பலர் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பல செய்திகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் ஒட்டுண்ணியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜானகரூபன் கூறுகையில், கோன்மகா ஸ்டோன்ஃபிஷ் என நச்சு மீன் இனம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த மீன்கள் இடிபாடுகள் நிறைந்த பாறை அடுக்குகள், ஆழமற்ற தடாகங்கள் மற்றும் குறைந்த அலைகள் உள்ள பகுதிகளில் காணப்படும். இந்த மீன்களின் மெதுவான இயக்கம் காரணமாக அவை சில நேரங்களில் பாசிகளால் மூடப்பட்டிருக்கும். இந்த மீன்கள் இனப்பெருக்கம் நோக்கத்திற்காக கரைக்கு அருகில் வரும் அதே நேரம் மீனின் முதுகில் உள்ள முதுகெலும்புகள் விஷம் கொண்டது. இதனால் கடலில் குளிக்கும் போது செருப்பு அணிந்து செல்ல வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்.